காலை வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் பாடம் 2 விமானத்தில் பறக்கலாம் என்ற பாடத்தில் பக்கம் எண் 32 மற்றும் 33இல் உள்ள பயிற்சிகளை செய்யப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா? முதலில் அட இளநீர் என்ற தலைப்பில் அமைந்த பயிற்சியை கதையாக படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். குழந்தைகளே, படங்களை நன்றாக பாருங்கள். இக்கதையில் எலியும் நரியும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் காட்டு வழியே செல்கின்றனர். வழியில் தென்னை மரத்தின் கீழே 2 இளநீர் விழுந்து கிடப்பதைக் கண்டு நரி அட இளநீர் என்று சொல்கிறது. உடனே எலி வா பார்க்கலாம் என்று இளநீர் அருகில் அழைத்துச் செல்கிறது. அடுத்து இருவரும் ஆளுக்கொரு இளநீரை கையில் எடுக்கின்றனர். நரி இளநீரில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்கிறது. அதற்கு எலி காதின் அருகில் இளநீரை வைத்து அதனை குலுக்கிப் பார்த்து என்று சொல்கிறது. அடுத்து கீழே உள்ள படத்தை பாருங்க. எலி தன் பல்லினால் இளநீரை கடித்து ஓட்டை போடுகிறது. ஆனால் நரியோ இளநீரை உறிஞ்சி குடிக்க தேவையான புல்லினை எடுத்து எலியிடம் இந்தா பிடி என்று கொடுக்கிறது. அடுத்து பாருங்க, இருவரும் மகிழ்ச்சியாக இளநீரை உறிஞ்சி குடிக்கிறார்கள். இனிப்பான நீர் என்று எலி சொல்கிறது. அதற்கு நரி ஆமாம் ஆமாம் என்று பதிலளிக்கிறது. குழந்தைகளே, நீங்களும் இவர்களைப் போன்று ஒற்றுமையாய் வாழ பழகுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 33இல் உள்ள இணைத்து சொல்வோம் என்ற பயிற்சிக்கு செல்லலாமா? வாருங்கள். இங்கு நடுவில் குடைமிளகாய், தீக்கோழி, கூடைப்பந்து, வானவில் ஆகிய 4 படங்களும், இடப்புறத்தின் மேலே வானமும் வில்லும் இணைந்த படமும், அதற்கு கீழே தீயும் கோழியும் இணைந்த படமும் உள்ளன. வலப்புறம் கூடையும் பந்தும் இணைந்த படமும், அதற்கு கீழே குடையும் மிளகாயும் இணைந்த படமும் காட்டப்பட்டுள்ளது. வாங்க சரியான படத்துடன் இணைப்போமா? முதலில் வானமும் வில்லும் இணைந்த படத்தை வானவில்லோடு இணைத்திருக்கிறார்கள். இதே போன்று மீதியுள்ள படங்களையும் இணைப்போமா? தீயையும் கோழியையும் இணைந்த படத்தை தீக்கோழியோடு இணைப்போம். அடுத்து வலப்பக்கம் வாங்க. கூடையையும் பந்தையும் இணைந்த படத்தை கூடைப்பந்தோடு இணைப்போம். கீழே குடையும் மிளகாயும் இணைந்த படத்தை குடை மிளகாயோடு இணைப்போம். குழந்தைகளே, படங்களை அதற்குரிய சரியான படத்துடன் இணைக்க கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக இதே பகுதியில் உள்ள சொடக்கு போட்டு சொல்வோம் என்ற பகுதிக்கு செல்வோமா? குறுகிய ஓசையுடைய எழுத்தை குரில் என்றும் நெடிய ஓசையுடைய எழுத்தை நெடில் என்றும் முன்பே படித்திருக்கிறோம். வாங்க சொடக்கு போட்டு எழுத்துக்களை சொல்வோமா? கா என்பது குரில், அதற்கு ஒரு சொடக்கு போட வேண்டும். கா என்பது நெடில், அதற்கு 2 சொடக்கு போட வேண்டும். குழந்தைகளே, நீங்களும் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து குரில் நெடில் எழுத்துக்களை சொடக்கு போட்டு அதன் கால அளவை கற்றுக்கொள்ளுங்கள். நன்று.